எங்க ஜெயாவுமே பொண்ணுகிட்ட போய் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கிறதே நாங்க பண்ண பெரிய தப்பு. உண்மையை சொல்லப்போனா சம்மந்தம் இல்லாம நீ பண்ண துரோகத்தெல்லாம் மறைச்சிட்டு இப்ப இந்த சுந்தர் தான் எல்லா தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு அவரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி இப்ப பாரு என் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவுமே பொண்ணுகிட்ட பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கிட்ட பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டு இங்க பாருங்க அத்தை, முதல்ல நீங்க பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா சுந்தர் இந்த தப்பு பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அதை எல்லாமே பொருட்படுத்தாம அவர் மேல இருக்கிற அபாரமான நம்பிக்கையில எல்லாத்தையுமே கேஷுவலா விட்டுட்டீங்க. இப்போ அது உங்க தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றீங்களா? அப்ப நான் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பொண்ணு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட ஜெயாவுமே நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீயே இந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவதான். தகுதி இல்லாத ஒன்ன இந்த வீட்டுக்குள்ள விட்டதே நான் பண்ண தப்பு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணிய இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு கிட்ட ஜெயா சண்டை போட்டுட்டு இருக்கிற விஷயத்த சவுண்டு கேட்டுட்டு இந்த பக்கம் சக்தியுமே மேல வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட என்னாச்சுமா, எதுக்காக பொண்ணுகிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க, என்னாச்சு பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப ஜெயாமே முதல்ல நீ நிறுத்துறா, இந்த மாதிரி இவளுக்கு சப்போர்ட் பண்றதை இதோட நிறுத்திக்க. இவளால தானே இன்னைக்கு உங்க அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. சிவானியோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குடா. சொல்லப்போனா அந்த மனுஷன் தப்பு பண்ணான்தான். ஆனா அந்த தப்ப முதல்ல நம்ம கிட்ட சொல்லி இருந்தான்னா அதை பவானிக்கு தெரியாம நம்ம சரி செஞ்சிருக்கலாம்டா. ஆனா இவ பவானி கிட்டே சொல்லி கடைசியில பாரு சுந்தர இந்த வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டா. இப்ப என் மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியில போனதுனால என் பேத்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா இப்போ பவானியோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகி போச்சுடா. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான். அதனாலதான் இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன அப்படின்ற மாதிரி எங்க ஜெயாவுமே ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கிட்ட சக்தியுமே ஏமா இந்த மாதிரி நம்ம அக்காவோட வாழ்க்கையில எவ்வளவு உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கா. அதை விட முக்கியமா நம்ம அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துனதே இந்த பொண்ணுதாமா. ஆனா நீ இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியா? இங்க பொண்ணி மட்டும் வீட்டை விட்டு வெளியில போக தேவையில்லமா, பொண்ணியோட சேர்ந்து நானும் போயிடுறேன். சொல்லப்போனா இந்த வீட்டுல உங்களை மாதிரி முட்டாள்தனமான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு மதிப்பு இருக்காது நல்லா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொண்ணியோட கையை பிடிச்சிட்டு டேரக்டா சக்தியுமே கீழே இறங்க பாக்குறாரு. அப்ப கரெக்டா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானியுமே இந்த சக்தி கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப சக்தியுமே இங்க பாருக்கா, சுந்தர பத்தியான விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்தினது பொன்னி பண்ண தப்பாமா. சொல்லப்போனா இந்த தப்புக்கு பொன்னி இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாதா. அப்படி மீறி அவ இந்த வீட்டுல இருந்தானா உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருமா. அதனால பொன்னியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க அம்மா. அதனால நானும் பொன்னியை வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியுமே கட்டன் ரேட்டா பேசிட்டாங்கிறது கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா பவானியுமே நில்றா சக்தி, முதல்ல உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியை நிக்க சொல்லிட்டு இங்க பாரு சக்தி, நீ போறப்போ என்னையும் சிவானி பாப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவியா? ஏன்னா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியலடா. ஏன்னா எல்லாருமே இங்க சுந்தர் பண்ண தப்ப மறந்துட்டு மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுடா. அந்த ஆளை நான் ரொம்பவே நம்பி இருந்தேன். அவர் பண்ண துரோகத்தினால நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன்டா. இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல சமாளிக்க முடியாது, என்னையும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு எங்க பவானியுமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே என்ன பண்றீங்க, என்ன இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானி கிட்டே சக்தி கிட்டையும் கேட்கறாங்க. அப்போ சக்தியும் பவானியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் சந்திரசேகருக்கு புரியுது. அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இங்க சந்திரசேகர் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஜெயா மேல. ஜெயாவை பார்த்து நீ முதல்ல முன்னாடி வா ஜெயா, எல்லா தப்பையும் பண்ணது நீ தான் தெரியுமா. முதல்ல சொல்லப்போனா மாப்பிள்ள மேல இவ்வளவு பொறுப்பை கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன், இல்ல வேண்டாம் இந்த பொறுப்பை பிரிச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன, சுந்தரி எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்குவாரு, சொல்லப்போனா அவருக்கு ஆளுமை திறமை நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவர் கையில கொடுத்து கடைசியில இப்ப அவர் எல்லா தப்பையும் பண்ணதுக்கு மூல காரணமே நீ தான். அதை விட முக்கியமா அவரு இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சக்தி நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு எத்தனையோ டைம் ட்ரை பண்ணியிருக்கான். அதை விட முக்கியமா எங்க பொண்ணு எத்தனையோ டைம் நம்ம காலில் விழாத குறையா நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா அப்பெல்லாம் நம்ம நம்பணுமா? அப்ப எதையுமே நம்பாம இதுக்கெல்லாம் காரணம் சக்தி பொன்னின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் மேல எல்லா பழியும் போட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா அப்ப நம்ம மட்டும் இங்க சக்தி பேச்சையும் பொன்னி பேச்சையும் கேட்டுட்டு கொஞ்சம் லைட்டா நம்ம சுந்தர செக் பண்ணியிருந்தோம்னா இந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்திருக்காது. இப்ப இந்த நிலைமை வர்றதுக்கான முக்கியமான காரணமே நீயும் நானும் தான். நம்ம ரெண்டு பேர் தப்பு பண்ணதுனாலதான் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்ப நீ இதுல சம்மந்தம் இல்லாம எதுக்காக பொன்னி மேல பழி போட்டுட்டு இருக்க? இப்போ பொன்னி மட்டும் இந்த உண்மையை வெளியில கொண்டு வரலன்னா இன்னுமே சுந்தர பத்தி தெரியாத முட்டாளாதான் நம்ம இருந்திருப்போம். அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியில தெரிய வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு நம்மளோட குடும்ப மானம் மட்டும் இல்லாம நம்மளோட எல்லாரோட நிம்மதியுமே பறி போயிடும். அன்னைக்குதான் சிவானியோட வாழ்க்கையும் பவானியோட வாழ்க்கையும் உண்மையாவே பாதிக்கப்படும் அப்படின்ட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே அங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில நான் பண்ண தப்பால என் குழந்தைய கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தான் பண்ண தப்பையெல்லாம் நினைச்சு இப்பதான் ஒரு ஃபீல் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா நம்ம ரொம்பவே ஓவரா போயிட்டோம், பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சுந்தருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போறாரு. அப்ப கரெக்டா இங்க சுந்தரோட நிலைமையை பார்த்து அவரோட அப்பாவுமே என்னாச்சு சுந்தர், என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சுந்தருமே அந்த
பவானி கழட்டி போட்ட அந்த தாலியை இங்க டைரக்டா அங்க அவங்க அப்பாவோட கையில கொடுத்துட்டு, இங்க பாருங்கப்பா, இனிமேல் நானும் பவானியும் சேர்ந்து வாழ முடியவே முடியாது. ஏன்னா நான் பவானிக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த துரோகத்தை பத்தி என்கிட்ட கேட்டுறாதீங்க. அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அங்கிருந்து அவருமே தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சுந்தரோட அப்பா அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க சுந்தரையும் பவானியும் நினைச்சு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.